மழை பெய்வதற்கு முன் நமக்கு அதிகமாக வியர்ப்பதற்கு காரணம் என்ன? வெப்பம் அதிகமாக இருந்தாலோ அல்லது உடல் உழைப்பு அல்லது உடற்பயிற்சி செய்தாலோ வியர்ப்பது சகஜம்தான். வியர்வையில் சோடியம், பொட்டாசியம் மற்றும் கால்சியம் போன்ற உப்புகளுடன் தண்ணீர் அடங்கியுள்ளது. வியர்க்கும் போது துர்நாற்றம் வருகிறது என்றால் உடலிலிருந்து உப்பை இழக்கிறீர்கள் என்று அர்த்தம். இப்படி உப்பை இழக்கும் போது உடலுக்கு உடனடியாக நீரேற்றம் தேவைப்படும். கோடை காலங்களில் உடலில் இருக்கும் சிறுநீரகம் வெளியேற்ற வேண்டிய நீரை வியர்வை சுரப்பிகள் வியர்வையாக வெளியேற்றி விடுகின்றன. மழைக்காலத்தில் அதிக வெப்பம் இல்லாததால் சிறுநீரகமே அதிகப்படியான நீரை சிறுநீராக வெளியேற்றுகிறது. வியர்வை நாளங்கள் மூலம் மேல் தோலை அடைந்து அங்கு ஆவியாகி விடுகிறது. இதனால் உடல் குளிர்ச்சி அடைகிறது. வியர்வை சுரப்பிகள் வியர்வை சுரப்பி நாளம் உள்ள சுரப்பி பாம்பு போல் சுருண்டி இருக்கும் நாளத்துடன் தோலில் அடியில் இருக்கும். அதன் நீண்ட நாளம் வியர்வையை புறத்தோலுடன் கொண்டு செல்கிறது. வியர்வை சுரப்பிகள் உடலின் முக்கால்வாசி சர்மத்தில் பல இடங்களில் பரவியுள்ளன. குறிப்பாக அக்குள், உள்ளங்கைகள், கால் பாதங்கள் மற்றும் நெற்றியில் அதிகமாக உள்ளன. இதனால்தான் இந்த இடங்களில் வியர்வை அதிகம் சுரக்கிறது. சரி, மழை பெய்வதற்கு முன் நமக்கு அதிகம் வியர்ப்பதற்கு ஏன்? வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் போது நமக்கு அதிக வியர்வை தோன்றுவது போன்ற உணர்வு ஏற்படுகிறது. வெப்பமான சூழ்நிலையில் நமது தோலில் உள்ள வியர்வை சுரப்பிகள் வியர்வையை சுரக்கின்றன. நமது தோலை குளிர்ச்சியாக வைத்துக் கொள்ளவும், உஷ்ணத்தின் பாதிப்பு ஏற்பட்டு தோல் வறட்சி அடையாமல் இருப்பதற்காகவும் நமது உடல் செய்யும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையே இது. நமது தோலில் உருவாகும் வியர்வை ஆவியாவது வெளிப்புறத்தில் உள்ள காற்றை பொறுத்தே அமைகிறது. வெயில் காலங்களில் காற்று அதிக வறட்சியுடன் காணப்படுகிறது, அதாவது ஈரப்பதம் குறைவாக காணப்படுகிறது. எனவே நமது உடலில் தோன்றும் வியர்வை சற்று நேரத்தில் ஆவியாகி விடுகிறது. ஆனால் மழை பெய்வதற்கு முன்பு காற்றில் ஈரப்பதம் சற்று அதிகமாக காணப்படுகிறது. எனவே ஏற்கனவே காற்றில் நீராவி துளிகள் கலந்திருப்பதே இதற்கு காரணம். அவ்வேளையில் நமது தோலில் உள்ள வியர்வை ஆவியாவதற்கான வெப்பம் கிடைப்பதில்லை. எனவே நாம் அதிக வியர்வையோடு இருப்பது போன்ற உணர்வு தோன்றுகிறது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் நோட்டிஃபிகேஷன் பிரஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.